வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. முதல் கட்ட தேர்தல் நடக்கக்கூடிய தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் இன்றைய நாள் முடிந்து விட்டது. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா முழுமையாக ஒரு நாள், நாளை இரவு வரை பிரச்சாரம், நாளை மறுநாள் மாலை 6 மணி வரை பிரச்சாரம். அதுதான் 2 நாள் மட்டும்தான் இருக்கிறது. இந்த இறுதிக்கட்ட பரப்புரையில் யார் ஸ்கோர் செய்திருக்கிறார்கள்? 3வது அணியை அமைத்து பாஜக தொடர்ந்து பிரதமருடைய வருகை. இன்னைக்கு கூட பிரதமர் வந்திருக்காரு. ஏற்கனவே 8 முறை 9 முறை வந்திருக்கார். பிரதமருடைய வருகை பாஜக அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி எழுச்சியை கொடுத்திருக்கிறதா? அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் புதுவையில் பிரச்சாரம் மேற்கொண்டார், திரு மல்லிகார்ஜுன கார்கே. அதே போல் ராகுல் காந்தி உள்ளிட்டவங்க இன்னைக்கு நீலகிரி பக்கத்தில் வந்தாங்க. ஏற்கனவே ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். இவர்களுடைய பரப்புரையும் இந்த தேர்தலில் பேசு பொருளானது. அதே போல் அதிமுக இந்த தேர்தலில் வெற்றி பெறுமா, எத்தனை இடங்களை பிடிக்கின்றதை தாண்டி 2ஆம் இடம் நாங்கள் தான், 3வது இடம் அப்படின்னு பாஜக அதிமுகவோடு சண்டையிட்டது. அப்படின்னு இந்த பிரச்சார வியூகம் 2ஆம் இடம் யார், 3ஆம் இடம் யார், யாருக்கு எத்தனை சீட் அப்படின்றதெல்லாம் தாண்டி மோதல்களாகவும் இந்த பிரச்சாரம் தொடர்கிறது. இந்த ஒரு சூழலில் இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தமிழகம் யார் பக்கம் நிற்கிறதுன்னு விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. நம்முடைய திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள்ட்ட இருந்து ஒரு மெகா கூட்டணி முதல்ல அமைப்போன்னு எடப்பாடியார் சொன்னார். ஆனால் எஸ்டிபிஐ தேமுதிக தான் வந்தது. மெகா கூட்டணி அப்படின்னு அந்த கூட்டணியை கட்டமைச்சதில் இருந்து பிரச்சாரம், சீட் பங்கீடு இதெல்லாம் வேகமாக முடிச்சதுல பொதுக்கூட்டங்கள் நடத்துறது, பிரச்சார வியூகம், இது எல்லாத்துலேயுமே திமுக முந்தினதா தெரியலையா? ஸ்டாலினின் குரல் உங்களுக்கு கேட்கலையா? தொடக்கத்தில் எல்லோருமே பேசியது அதிமுக ஒரு பலவீனமான நிலையில் தேர்தலை சந்திப்பதாகவே இருந்தது. ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் பிரச்சார பயணத்தை துவங்கிய நாளிலிருந்து இன்று வரையில் அவருடைய பேச்சு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. வாக்காளர் மத்தியில் அவருடைய பேச்சு மட்டும்தான் இன்றைக்கு மிகப்பெரிய கதாநாயகனாக மாறி இருக்கிறது. எனவே அவர் பேச்சின் எழுச்சியின் மூலமாக இன்றைக்கு வாக்காளர்கள் அதிமுகவை தான் தேர்வு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாங்க. காரணம் என்ன? கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக செய்த ஆட்சியை பாருங்க. அதில் குறிப்பாக எடப்பாடியார் ஆட்சி செய்த அந்த 4 ஆண்டு கால ஆட்சியினுடைய சிறப்பை மக்கள் இன்று உணர்ந்திருக்காங்க. இப்போ 3 ஆண்டு கால திமுக ஆட்சி, 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி இரண்டையும் ஒப்பிடுகிற போது அதிமுக ஆட்சியினுடைய சிறப்பை மக்கள் உணர்ந்து கொண்டு எடப்பாடியார் பேச்சின் மூலமாக அதிமுக தான் வெல்ல வேண்டும், உங்களுக்கு தான் வாக்களிப்போம் என்று கூடுகிற கூட்டம் ஆர்ப்பரிக்கிறது. ஏன்னா வெறுமனே கூட்டம் பேச்சை கேட்டுவிட்டு செல்வதில்லை. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கூட்டம் ஆர்ப்பரிப்பதை பார்க்கிற போதே நானும் மேடையில் நின்று கொண்டு ஒவ்வொரு கூட்டத்திலும் பார்த்திருக்கிறேன். குறிப்பாக பொள்ளாச்சியில் இருந்து கோவை, திருப்பூர், ஈரோடு அத்தனை கூட்டங்களிலும் மக்கள் வெள்ளம் திரண்ட கூட்டம் ஆர்ப்பரித்தது. எடப்பாடியார் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது. உண்மை சொன்னால் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்து 30 இடங்கள் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும். 9 இடங்கள் மட்டும்தான் அதிமுக திமுக கடும் போட்டி. மீதி எந்த சுணக்கும் அதிமுக இல்லை. பிரச்சாரம் வேகமாக போடுகிறது. உண்மை சொன்னா 2016 வாக்குச்சாவடிகளை கொண்ட கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியை உதாரணமாக சொல்றேன். அந்த நாடாளுமன்ற தொகுதியில பூத்துகளுக்கு கூட ஏஜென்ட் இல்லாத ஒரு கட்சி இருக்குது. இப்ப அந்த கட்சி சில யூடியூப் சேனலை பயன்படுத்தி கொண்டு எங்களுக்கு 40% ஆதரவு ஓடுது, அதிமுக 15, திமுக 20 என்று அவர்கள் தங்களுக்கு தாங்களாகவே ஒரு கருத்து கணிப்பை நடத்தி பொய்யான கருத்து கணிப்பின் மூலமாக மக்கள் மத்தியிலே பாஜக முதலிடத்தில் இருக்கிறது, திமுக 2ஆம் இடத்தில் இருக்கிறது, அதிமுக 3ஆம் இடத்தில் சென்று என்று பொய்யான கருத்து கணிப்பை மாயத்தோட்டத்தை உருவாக்க முனைகின்றார்கள். இது நிச்சயம் நடக்காதுங்க. உண்மையை சொன்னா இங்க இருக்கிற ஊடக நண்பர்கள் தண்டித்து இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடங்குறப்போ சில தொலைக்காட்சிகளிலே வந்தது, பாஜக 2ஆம் இடம் வந்துருது, அதிமுக 3ஆவது இடம். இப்போ போட்டி அதிமுக 2ஆம் இடத்தை பாஜகவிடமிருந்து தட்டி பறிப்பதா இல்ல முதலிடத்துக்கு முன்னேறுவதான்னு ஆரம்பமே அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவோட தொடங்குதா இல்லையா? இல்ல, நான் உங்களவே கேட்கிறேன். 2014, 2016, 2014 நாடாளுமன்ற தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல் இரண்டிலும் பாருங்க. அதாவது இதே ஊடகங்கள், இதே பத்திரிகைகள் வெளியிட்ட கருத்து கணிப்பு அதிமுக தோல்வி தழுவு வந்தது.
2021 கூட கொங்கு மண்டலத்தில் 11 சீட் மட்டுமே அதிமுக வெற்றி பெறும் என்றும் மொத்தமாக சேர்ந்து 20 இடங்களில் அதிமுக வெல்லும் என்றும் இதே கருத்து கணிப்பு வந்ததுங்க. ஆனா 2014 அதிமுக 37 வென்றது, 2016 அதிமுக ஆட்சியை பிடித்தது, 2021 அதிமுக கூட்டணி 75 வென்றதுங்க. அப்போ இந்த கருத்து கணிப்பு என்பது பொய்த்து போனது. மக்களை நம்புகிறோம், தெய்வத்தை நம்புகிறோம்னு கேப்டன் விஜயகாந்த் சொன்ன மாதிரி அதிமுக மக்களை நம்புகிறது, மக்கள் அதிமுக ஓட்டு போட தயாரா இருக்காங்க. நீங்க இந்த கருத்து கணிப்புகளை வைத்தெல்லாம் எந்த முடிவும் எடுக்க முடியாது. நான் சொல்றேன், ஒவ்வொரு வேட்பாளரும் செல்லுகிற இடங்களுக்கு, ஒவ்வொரு வேட்பாளர்களும் செல்லுகிற இடங்களுக்கு மக்கள் கூடுகிற கூட்டத்தை நேரடியாக நான் பார்த்துட்டு சொல்றேன், அதிமுக கருத்து கணிப்புகளை தாண்டி மிகப்பெரிய வெற்றி பெறுங்க. சரி, கேட்போம் திரு மதிவாணன் அவர்கள்ட்ட. தேர்தல் ஆரம்பிக்கிறப்போ அதிமுக மெகா கூட்டணி பாமக யாரோட பாஜக கூட போயிட்டாங்க, இப்போ அதிமுக என்ன அப்படின்ற கேள்வியெல்லாம் இருந்தது. ஆனால் பிரச்சாரம் வந்ததுக்கப்புறம் அதிமுக அதன் பழைய கட்டமைப்பு, தொண்டர்கள், முன்னாடி இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து இன்னைக்கு அதிமுக சில இடங்களில் திமுகவோடு ரொம்ப டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. இன்னும் மணிகண்டன் சொல்றாரு, இல்லை களமே அதிமுக திமுக தான் இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. அதிமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களோ? இல்லை, ஒரிஜினலாக பார்த்தா சகோதரர் சொன்னதை கொஞ்சம் ஒரு சிந்திச்சு பேசினா நல்லாயிருக்கும். அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி தலைமையில் சந்தித்த எந்த தேர்தலில் எடப்பாடி தலைமையை நிரூபிச்சிருக்காருன்னு அவர் சொல்லணும். 2019 அவர் ஜெயிச்சாரா, 2021 ஜெயிச்சாரா, இல்லை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சாரா, இல்லை ஈரோடு இடைத்தேர்தலில் எந்த 2019 இடைத்தேர்தலில் 13 இடங்கள் ஜெயிச்சதால ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க. இல்லை, அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதி அவங்க ஜெயிச்சாங்க? தேனியை தவிர. கொஞ்சம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லணும். அது இல்லை, அதாவது மக்கள் 2021க்கான தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வேணான்றதை மக்கள் ரொம்ப தெளிவாக முடிவெடுத்ததுனால தான் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. தளபதி ஆட்சியில் இருந்தார். ஸோ என்ன காரணம்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த எடப்பாடி பழனிசாமி தான் ஆனால் பிஜேபியோட கூட்டணி வச்சு இந்த மக்களுக்கான, இந்த நாட்டுக்கான துரோகமான சட்டங்களை கொண்டு வரதுக்கு எல்லா வகையிலையும் உதவியாக இருந்தது இந்த எடப்பாடி பழனிசாமி தான். அது உணவு பாதுகாப்பு மசோதாவாக இருக்கட்டும், இல்லை நீட்டு விலக்கு மசோதாவாக இருக்கட்டும், இல்லை உதயமின் திட்டமாக இருக்கட்டும், இல்லை அக்னிபாத் திட்டமாக இருக்கட்டும், அல்லது வேளாண் சட்டமாக இருக்கட்டும், இல்லை முத்தலாக்கு சட்டமாக இருக்கட்டும், அல்ல ஆர்டிகல் 370 இருக்கட்டும், இல்லை டெல்லி மாநில உரிமை பறிப்பு சட்டமாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு சட்டங்களுக்கு மோடிக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டு இந்த நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ண எடப்பாடி பழனிசாமியை வேண்டான்றது 2021 மக்கள் தெளிவாக இருந்தாங்க. இப்போ நடப்புறவில் 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் 40 தொகுதியிலையும் நான் சொல்கிறேன், அதிமுக டெபாசிட் இழக்கும் சார். நீங்க எந்த விதமான 40 தொகுதியிலையும் எந்த 2வது இடம் வரும்ன்றீங்களா? டெபாசிட்டே இழக்கும். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க தேர்தல் ரிசல்ட்டை. காலத்துல மக்கள் உங்களுக்கு எந்த வகையில உங்களை ஏற்றுக்கணும்னு எல்லா வகையிலயும், ஏதாவது ஒரு நிமிஷம் நீங்க அப்புறம் பேசுங்களேன். அதாவது எந்த வகையில சார் நான் என்ன கேட்கிறேன், ஒரு சாதாரண ஒரு வாக்காளனா சிந்திப்போம் சார். எதுக்காக இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும், எதுக்காக திமுக ஓட்டு போடணும்னு ஒரு வார்த்தை இருக்கு சார். எனக்கு இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தேவையான எல்லா திட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க. நான் முதல்வன் திட்டத்திலிருந்து, இல்லம் தேடி கல்வியிலிருந்து, மக்களை தேடி மருத்துவத்திலிருந்து, இன்னுயிர் காப்பும் திட்டத்திலிருந்து, காலை சிற்றுண்டி திட்டத்திலிருந்து, விடியல் பயணம் திட்டத்திலிருந்து, தோழி மகளிர் விடுதியிலிருந்து, இன்னைக்கு தமிழ் புதல்வன் திட்டத்திலிருந்து எல்லா திட்டமும் இந்த அரசாங்கம் எனக்கு கொடுத்துருக்கு சார். அதே மாதிரி எனக்கு மழை வெள்ளம் வரும்போது திமுக எனக்கு கூட நிற்குது சார். என்னோட துன்பங்களில் என் கூட மக்களாக நிற்கிறாங்க சார். இதே இந்த பக்கம் நீங்க யோசிச்சு பாருங்க சார், இந்த எடப்பாடி பழனிசாமியோ இல்லை இந்த மோடியோ எந்த இடத்துல மக்களோட துணை நின்னாங்க? ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி, அங்க பாஜக ஆளுங்கட்சி, 2 ஆளுங்கட்சி மேல அதிருப்தியா இருக்கவங்க ஆப்வியஸா அதிமுக தானே ஓட்டு போடுவாங்க. இல்ல சார், நான் என்ன கேட்கறேன்னா, அதிருப்தின்றதுக்கு நான் இவ்வளோ காரணம் சொன்னேன். அதிமுக மேல மக்களுக்கு வெறுப்புக்கான இத்தனை காரணங்கள் பட்டியலிட்டல. நீங்கள் எங்கள் மேலே ஏதோ ஒரு குறை சொல்லணும்னா அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுவீங்கன்னு தான் நான் கேட்குறேன். நீங்கள் வரப்போகிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள்கிட்ட போய் இன்றைக்கி சொல்கிறீங்க தேர்தலை சந்திக்க போகிறீங்க, 2 நாளில் தேர்தல் பிரச்சாரம் முடிய போது, 4 நாளில் தேர்தலில் வாக்களிக்க போகிறாங்க. நான் தான் கேட்குறேன், வாக்காளனுடைய மனநிலையிலேருந்து நான் கேட்குறேன். என்னோட கேள்வி இதுதான். நீங்கள் என்ன காரணம் சொல்லி இந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தான். இன்றைக்கி பிரதமர் 9 முறை இன்றைக்கி வராருன்னு சொல்கிறீங்க. இந்த 9 முறை வந்த பிரதமர் மழை வெள்ளம் வரும்போது எங்கே போயிருந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நாங்கள் கஷ்டப்படும் போது எங்களுக்கு நிவாரண நிதி கேட்கும்போது எங்கே போயிருந்தார் இந்த பிரதமர்? எங்களுக்கு 1 ரூபா கூட கொடுக்க தயாராக இல்லை. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு கேட்ட நிதியை கொடுக்க தயாராக இல்லை சார். 2வது, இந்த தேர்தல் அறிக்கையை ஒன்று எடுத்து பாருங்கள் சார். இந்தியா கூட்டணியோட தேர்தல் அறிக்கை, அதாவது திமுகவோட தேர்தல் அறிக்கை
காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை. இந்த 2 தேர்தல் அறிக்கையுமே மக்களுக்கு தேவையான திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோன்ற தேர்தல் அறிக்கை. மாறா பிஜேபி கொண்டு வர தேர்தல் அறிக்கை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். எந்த இடத்துலையுமே பொய்யான வாக்குறுதி. 2014 சொன்னாங்க புல்லட் ட்ரெயின் விடுவேன்னு சொல்லி, இன்னைக்கு வரைக்கும் புல்லட் ட்ரெயின் வரல. 10 வருஷம் கழிச்சு திரும்ப சார் 10 வருஷமா வேலை செய்றீங்களா சார்? இதுதான் எங்களோட கேள்வி. அதே மாதிரி கங்கையை தூய்மைப்படுத்துவோம்னு சொன்னீங்க சார், 10 வருஷமா தூய்மைப்படுத்துறீங்களா? இன்னைக்கு திரும்ப அதை பத்தியே பேசுறீங்க. நானா உங்களுக்கு மக்கள் கிட்ட போய் சொல்லி ஓட்டு கேட்க முடியாம தோல்வி பயம் வந்தோட விளைவுபாடு என்ன பண்றீங்க? விளைவுல எல்லா இடத்துலையும் போயிட்டு மதத்தை பத்தி பேசுறீங்க. சம்பந்தமே இல்லாத ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை எடுத்துன்னு போறீங்க. தேர்தல் ஆணையம் வந்து கண் விழிச்சு பாக்குதா இல்லதே எங்களுக்கு சந்தேகமா இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து இடஒதுக்கீடை பத்தி பேச தயாரா இல்ல, நதிகள் இணைப்பு திட்டத்தை பத்தி பேச பிஜேபி தயாரா இல்ல. சார் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே பிஜேபி சொல்லுச்சு 60 நதிகளை இணைக்கிறதுக்கு 5.5 லட்சம் கோடி நிதி ஒதுக்கணும்னு சொன்னாங்க சார். எங்க சார் 60 நதிகளை இணைச்சிருக்கீங்க? எங்க சார் அந்த நிதி எங்க சார் போயிச்சு? இது வரைக்கும் பேச யாருமே தயாரா இல்ல சார். இந்த பிஜேபியோட தேர்தல் அறிக்கையில தமிழக நலன் சார்ந்தோ தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் சார்ந்தோ ஒரு விஷயத்தை எங்கேயாவது பேசியிருப்பாங்களா சார்? எந்த நம்மளோட கோரிக்கைன்னு சொல்றோம்ல, நீண்ட நாள் கோரிக்கை, எங்களுக்கு நீட் வேண்டாம்னு சொல்றோம், அதை பத்தி இந்த மோடி எங்கேயாவது பேச தயாரா இருக்காரா? இன்னைக்கு நாங்க கியூட் எக்ஸாம் பத்தி பேசுறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? இப்படி திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைப்போம் தேசிய அளவில் அப்படின்னு இருக்காரு. இன்னைக்கு பிரச்சாரத்தில் கூட சொன்னார். இல்ல சார், நீங்க அமைக்கிறேன்னு சொல்றீங்க சார். நாங்க நீண்ட நாளா ஒரு கோரிக்கை சொல்றோம் சார், வழக்காடு மொழியா தமிழ் வேணும்னு சொல்லி. 10 வருஷமா அந்த கிடப்புல யார் சார் போட்டு வச்சிருக்கிறது? தமிழுக்கு நிதி யார் சார் எவ்வளவு சார் ஒதுக்குறீங்க? சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு சார் நிதி ஒதுக்குறீங்க? எல்லாம் வெளிப்படையா பார்த்துட்டு தானே இருக்கோம். கேட்போம். திரு எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் இணைந்திருக்கிறார், பாஜக மாநில செயலாளர். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள்ல ஒருவர் திரு கோபண்ணா அவர்களும் இணைந்திருக்கிறார். 2 பேரும் அவரை திரு பொங்கல் மணி என்ற சிறிய குறுக்கீடு மட்டுமே. பாஜகவோட இருந்துட்டு இப்ப வெளியில வந்துட்டா பாஜக எதிரி அதிமுக இருமான்ற கேள்வியை முன்வைக்கிறார். இது மக்கள் சொல்லணுங்க. திமுக இதை சொல்லி பயப்பட வேண்டியதில்லை. சிறுபான்மை ஓட்டுக்காக பேசுறாங்க. ஏங்க ஒன்றும் இல்லை, 2014 பல இடங்களில் திமுகவுக்கு டெபாசிட் போச்சுங்க. நீங்கள் எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து 72 திண்டுக்கல் இடைத்தேர்தல், கோவை கிழக்கில் தோல்வி, 77 எம்ஜிஆர் மதகரி வரை திமுக படுதோல்வி, அதுக்கு 91 96 திமுக ஒரே உதவி ஜெயிச்சது. இது மாதிரி தொடர் 10 ஆண்டு காலம் அதிமுக தொடர் வெற்றி. இப்ப திமுக எங்கேயுமே தோற்காத மாதிரி அண்ணா கண்ட சின்னத்தையே தோற்கடித்தவர்கள் திமுக தான். காரணம் என்ன? குடும்பமும் அந்த ஊழல் தான். டெபாசிட் போகும் சொல்றாங்க. டெபாசிட் போகும் சொன்னா இந்த தொலைக்காட்சி வாயில சொல்ற என்ன சின்னம் முடங்காத ஒரே கட்சி திமுகன்னு கொண்டாடுறாங்கல்ல. சின்னம் முடங்கிய பிறகு உலகத்திலேயே மீட்ட கட்சி அதிமுக தான். இதாவது ஜனநாயக ரீதியா இயங்குகிற இயக்கத்துக்கு இப்படி சோதனை வருங்க. ஒரு குடும்பத்தின் பிடியுள்ள கட்சிக்கு சோதனை வரவே வராது. அதிமுக தொண்டர்களால் இயக்கப்படுகிற இயக்கம், அது ஜனநாயக முறையில் இயங்குகிறது. அதனால முடங்குச்சு, மீட்டுட்டு, அவ்வளவுதான் விஷயங்க. சரி, ஓகே, சரி. இல்ல, அதாவது ஜனநாயக முறைப்படி இயங்கும் இயக்கம்னு அவர் சொன்னார் இல்ல. ஏதாவது ஒரு சாதாரண தொண்டன் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய இயக்கம், சாதாரண ஒரு தொண்டர்கள் வந்து யார் வேணா பொதுச் செயலாளருக்கு போட்டியிடக்கூடிய ரூல்ஸை மாற்றி இந்த எடப்பாடி பழனிசாமி தானே சார்? இவர் எங்க சார் ஜனநாயகத்தை பத்தி பேசுறாங்க? தயவு செஞ்சு ஜனநாயகத்தை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. ஜனநாயகத்தை பத்தி இருங்க சார். என்ஆர்சி என்பிஆர் சட்டம் எடுத்து வரும்போது சார் புகழ் மணிகிற ஒரே நிமிஷம் ஜனநாயகத்தை பத்தி பேசுறீங்கல்ல, சிஏஏ சட்டம், என்ஆர்சி சட்டம், என்பிஆர் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் சொல்லும் போது சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டு நடைமுறைப்படுத்துறதுக்கு காரணமா இருந்தா அதை எதிர்த்து போட்டியிட்ட ஒரே நிமிஷம் அதை எதிர்த்து போட்டியிட்ட அதை எதிர்த்து மக்கள் ரோட்ல நின்னு போராட்டம் பண்ணும்போது அவங்க மேல போட்டு 5580 வழக்கு வாபஸ் வாங்குறது திமுக. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கணும். ஜனநாயகத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது. ஜனநாயகத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது. ஜனநாயகத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது. நான் தெளிவா சொல்றேன், ஜனநாயகத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது. ஜனநாயகத்துக்கு விரோதமா நடக்கிற கட்சி அதிமுக. சார் ப்ளீஸ். கோபண்ணா அவர்கள். கோபண்ணா, இன்றோடு சேர்த்து 9 முறை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். ராகுல் காந்தி ஒரு முறை வந்திருக்கிறார், ஒரு முறை 2 கூட்டங்களில் பங்கெடுத்திருக்கிறார். பாஜக கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இந்த தேர்தலில் காங்கிரஸ் கொடுக்கலையோ தமிழ்நாட்டுக்கு? அல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தலைமையிலான காங்கிரஸ் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 2004 தேர்தல் முதற்கொண்டு 2024 தேர்தல் வரை ஒரே ஒரு தேர்தல்,
2014 தேர்தலை தவிர 20 ஆண்டுகளாக நாங்கள் கூட்டணியாக செயல்படுகிறோம். மக்கள் பிரச்சனையை விவாதிக்கிறோம், அறிவாலயத்திலே கூடியிருக்கிறோம், முடிவெடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டு நலன் கருதி கொள்கை கூட்டணியாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல. எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்கிறது. நாங்கள் எத்தகைய வலிமை பெற்றவர்கள் என்பதை கோயம்புத்தூர் பொதுக்கூட்டம் இந்த உலகுக்கு பறைசாற்றி இருக்கிறது. இதுவரை என்னுடைய 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் பல பொதுக்கூட்டங்களை நான் பார்த்திருக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜரும் மூதறிஞர் ராஜாஜியும் கடற்கரையில் பேசிய கூட்டம்தான் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் எல்லா கூட்டங்களையும் மிஞ்சுகிற வகையில் இன்றைக்கு கோயம்புத்தூரில் திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஏற்பாடு செய்த இந்தியா கூட்டணி கட்சி கூட்டம் என்பது வரலாறு காணாத கூட்டம். தலைவர் ராகுல் காந்தி, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் பரப்புரை கூட்டம் வரலாறு காணாத வகையில் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடினார்கள். அந்த கூட்டத்தை பார்த்த பிறகு தமிழ்நாட்டிலே வருகிற மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலே இயங்குகிற இந்தியா கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறப் போகிறது. இன்னைக்கு பிரதமர் வந்த நெல்லையில கூட இவ்வளவு கூட்டமான பிரதமரே கேட்கிறார். இந்த கூட்டம் இந்தியா கூட்டணிக்கு, திமுகவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு பிரதமர் சொல்றார். நான் சொல்றேன், தெளிவாக சொல்லுகிறேன். நான் இப்ப பிரதமர் கூட்டத்தையும் பார்த்திருக்கேன். ஏற்கனவே பிரதமர் வந்த கோயம்புத்தூர் கூட்டத்தையும் நான் பார்த்திருக்கிறேன், திருநெல்வேலி கூட்டத்தையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் கோயம்புத்தூர் கூட்டத்திற்கு இணையான கூட்டம் இதுவரை தமிழக அரசியலில் நடந்தது கிடையாது. அதற்கு காரணம் என்னன்னா, திமுக தலைமையில் இயங்குகிற இந்தியா கூட்டணி மீது மக்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியை பற்றியும் தலைவர் ராகுல் காந்தி மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. கடந்த காலங்களில் நீங்கள் பார்க்கணும், நேரு பாரம்பரிய தலைமை மீது தமிழக மக்கள் அளவற்ற அன்பு வைத்திருக்கிறார்கள். நாங்கள் தமிழக மக்களை தலைவர் ராகுல் காந்தி நேசிப்பதற்கும் பிரதமர் மோடி காட்டுகிற பாசத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. பிரதமர் மோடி தமிழ் மக்களிடம் காட்டுகிற பாசம் ஒரு இரட்டை வேடம். நீங்கள் எனக்கு இட்லி பிடிக்கும், தோசை பிடிக்கும், வடை பிடிக்கும்னு சொல்கிறதை விட தமிழ் மக்களை பிடிக்கும் என்று சொல்வதை விட தமிழ் மக்கள் மீது உங்களுக்கு பற்று இருக்கணும், தமிழ் மொழி மீது பற்று இருக்கணும். தமிழ் மொழி மீது உங்களுக்கு பற்று இருந்தால், இன்றைக்கி எங்களுக்கு 8 ஆண்டுகளில் தமிழ் மொழிக்கு 78 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கீங்க. ஆனால் 8 ஆண்டுகளில் 24,000 பேர் பேசுகிற சமஸ்கிருத மொழிக்கு இன்றைக்கி நீங்கள் 1488 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கீங்க. 18 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கிறீங்க. ஒரு 8 கோடி பேசுகிற மக்களுக்கு 78 கோடி, 24,000 பேர் பேசுகிற ஒரு மொழிக்கு, மக்கள் பயன்பாட்டில் இல்லாத ஒரு மொழிக்கு நீங்கள் 1428 கோடி ஒதுக்குறீங்களே, இதுதான் உங்கள் மீது, தமிழ் மொழி மீது நீங்க காட்டுகிற பற்றா? இதை விட இரட்டை வேடம் என்ன இருக்க முடியும்? தமிழக மக்களை புறக்கணிக்கிற, வெள்ள நிவாரண நிதி மறுக்கிற, நீட்டை திணிக்கிற, இந்தியை திணிக்கிற, சமஸ்கிருதத்தை திணிக்கிற தமிழர் விரோத கட்சியாக பாஜக இருக்கிறது என்பதற்கு நிறைய சான்றுகளை கூற முடியும். ஓகே, கேட்போம். நான் திரு சூர்யா அவர்கள்ட்ட, இந்த தேர்தலுடைய மொமெண்டம் அப்படின்றது தேர்தலுக்கு முன்பாகவே ஆளுநர் அரசுக்கு இடையூறு செய்கிறாரு, நீட்டில் விலக்கு பெறுவதில் இன்னும் பிரச்சனை இருக்குது, அதுக்கு பாஜக தான் காரணம், இன்னொன்று வெள்ள நிவாரணமாக இருக்கட்டும், 28 பைசாவாக, இது எல்லாமே களத்துக்கு முன்னாடி, பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பாஜகவுக்கு எதிரான விஷயங்களா கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு இல்லையா? இதெல்லாம் இந்த பிரச்சாரம் உடைச்சிருக்கா? தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஒரு ஸ்டுடியோக்கு வர முடியல, வெளியிருந்து பேசுறதுனால தயவு செஞ்சு யாரும் குறுக்கிட வேண்டாம். ஒரு 2 நிமிடங்கள். நீங்க கேட்டிருக்கீங்க இந்த பிரச்சாரம்லாம் எடுப்படுமான்னு சொல்லிட்டு. இப்போ நாங்க என்ன மீண்டும் மீண்டும் சொல்றோம், நானும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில மீண்டும் மீண்டும் சொல்லுவது என்னவென்றால், பொய்களை மையப்படுத்தியே இவர்களுடைய பிரச்சாரம் இருந்திருக்கிறது கடந்த 9-10 ஆண்டுகளாக. இன்றும் தொடர்ந்து முதல்வர் பொய்களை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. இதை மக்கள் கடந்த தேர்தல்களை நம்பி இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நம்புவதற்கு தயாராக இல்லை. சொல்றேன். இப்ப உதாரணமாக இன்னைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரு,
உணவகத்துக்கு போனா ஜிஎஸ்டி போட்டு கப்பர் சிங் டாக்ஸ் மாதிரி அதிகமா பணம் வாங்கிடுறாங்க ஜிஎஸ்டி மூலமா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். நான் கேட்கிறேன், ஜிஎஸ்டி 2017 ஜூலை 1 வருவதற்கு முன்னாடி ஒரு நார்மல் உணவகம் உங்க ஸ்டுடியோக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சரவண பவனோ இல்ல A2B ஹோட்டலுக்கோ போனீங்கன்னா 17% வரி இருந்தது. இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமா வெறும் 5% தான் வரி. அந்த 5%த்துல 2.5% நேரடியாக மாநில அரசுக்கு போகிறது, மீதி 2.5% மத்திய அரசுக்கு போகிறது. அப்போ 17%லிருந்து 5% ஜிஎஸ்டி வந்த உடனே வரி குறைந்திருக்குது என்றால் வரி அதிகரித்து விட்டதுன்னு முதல்வர் சொல்வதற்கான முகாந்திரம் என்ன? மீண்டும் மீண்டும் இதே போன்ற பொய் குற்றச்சாட்டுகளை வைத்து எத்தனை நாள் நீங்கள் மக்களை ஏமாற்றப் போகிறீர்கள்? திமுக நண்பர் சொன்னாரு, நாங்க எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிட்டோம், பிஜேபி என்ன வாக்குறுதியை நிறைவேற்றிடுச்சு அப்படின்னு கேட்டாரு. 22 வாக்குறுதிகளை பிரதான வாக்குறுதிகளாக திமுக 2021ஆம் ஆண்டு தேர்தலில் வைத்தது. இப்போது நான் குற்றம் சாட்டுகிறேன், ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகளை விட்டுருங்க, பிரதான வாக்குறுதிகள் 22ல 13 வாக்குறுதிகள் இன்றும் நிறைவேற்றப்படவில்லை. 3 ஆண்டுகள் முடிந்து விட்டது ஆட்சி அமைத்து. என்னென்ன 13 வாக்குறுதிகள்? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், பழைய ஓய்வூதிய திட்டம், சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம், நீட் ரத்து, நகைக்கடன் தள்ளுபடி, மாணவர் கல்வி கடன் தள்ளுபடி, மகளிர் சுய உதவி குழுக்களுடைய அனைத்து கடன்களும் தள்ளுபடி, அரசு வேலை வாய்ப்புகள்ல 40% பெண்களுக்கான இடஒதுக்கீடு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களிலும் 75% தமிழர்களுக்கே வேலை வாய்ப்பு, மாணவர்களுக்கு டேப்லெட் கொடுக்கக்கூடியது, சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம், மின்கட்டணம் 100 மாதத்திற்கு ஒரு முறை, புதிய மோட்டார் வாங்கினால் 10,000 ரூபாய் மானியம், மீனவர்களுக்கு 2 லட்சம் கடன், 2 லட்சம் வீடுகள். ஒரே நிமிஷம், நகைக்கடன் 13 லட்சம் பேருக்கு தள்ளுபடி பண்ணாங்க. இல்ல, அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்றல்லவா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறினார். இது 512 வாக்குறுதிகள்ல பிரதானமா இவங்க மையப்படுத்தினதே 22 வாக்குறுதி தான். அந்த 22 வாக்குறுதிகள்ல 13 வாக்குறுதிகள் நீங்கள் நிறைவேற்றவில்லை அப்படின்றதுதான் உண்மை. நீங்க பிஜேபி பத்தி கேட்கலாமா வாக்குறுதிகளை நிறைவேற்றியது பத்தி? ஒரே நிமிஷம் கனெக்ஷன் கட்ட இருக்கு, குறுக்கிட மட்டும் இல்ல. அதாவது சகோதரர் சொல்லும் போது 3 வருஷம் ஆயிடுச்சு, இதெல்லாம் நீங்க நிறைவேற்றலன்னு சொல்றாரு. நான் என்ன கேட்குறேன்னா, 10 வருஷம் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இதில் சொன்னீங்க புல்லட் ட்ரெயின் விடுங்கன்னு சொல்லி, அதை பற்றி ஏன் பேசலன்னு தான் நான் கேட்டேன். அதே மாதிரி சார் என்ன சொல்கிறாரு, போகிற போக்கில் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணலன்னு சொல்கிறாரு. நாங்கள் நகைக்கடன் தள்ளுபடி செய்திருக்கிறோம். அதே மாதிரி விவசாய கடன் மகளிர் சுய உதவி கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கோம். அதே அவர் போகிற போதை சொல்லிட்டு போகிறாரு. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஜிஎஸ்டி டேக்ஸ் குளறுபடி இருக்கா இல்லையான்னு ஒவ்வொரு வியாபாரிகிட்ட நேரடியாக போய் கேளுங்க. நீங்கள் ஜிஎஸ்டி டேக்ஸ் எப்படி போடுறீங்கன்னு சொல்லிட்டு, சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு டேக்ஸ் போடுறீங்க, பாலுக்கு டேக்ஸ் போடுறீங்க, தயிருக்கு டேக்ஸ் போடுறீங்க, எல்லாத்துக்கும் டேக்ஸ் போடுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை, கார்பரேட் நண்பர்களுக்கு வாரா கடன் சொல்லி தள்ளுபடி 25 லட்சம் கோடி பண்ணீங்கல்ல, அது என்ன கணக்குன்னு சொல்லணும். கார்பரேட் டேக்ஸ் 30லேருந்து 22% குறைச்சிங்கல்ல, அது என்ன கணக்குன்னு சொல்லணும். அதனால ஆண்டுக்கு 1 லட்சம் கோடிக்கு மேலே அரசாங்கத்துக்கு நட்டம் வருது. 10 வருஷத்தில் 10 லட்சம் கோடி அதிலேயே நட்டத்தை உருவாக்கி இருக்கீங்க. இதோட கணக்கு சொல்லணும். செஸ் அண்ட் சர்ச்சார்ஜஸ் போட்டு எங்களுக்கு வர வேண்டிய வரி பகிர்வு இல்லாமல் நேரடியாக ஒன்றிய அரசு எடுக்குதுல்ல, அதோட வரி பகிர்வை பற்றி தயவு செஞ்சு பேசணும். மொத்தமாக டேக்ஸை நீங்கள் கொள்ளடிச்சிட்டு ஏழை மக்கள் கட்டுற ஒவ்வொரு ரூபாயிலேருந்து நீங்கள் டேக்ஸ் எடுக்கிறீங்க. ஆனால் கார்பரேட் நண்பர்களுக்கு மட்டும் வாரி வாரி கொடுக்குறீங்க. இந்த நாட்டுடைய 22 பெரும் பணக்காரர்கள்கிட்ட 40% ஏழைகள் கிட்ட இருக்க வேண்டிய பணம் இந்த 22 பணக்காரர்கள் கிட்ட இருக்கு. இது எப்படி போய் சேர்ந்தது? எத்தனை லட்சம் கோடி உங்களுக்கு தள்ளுபடி செஞ்சீங்க? அத பத்தி பேச தயாரா இருக்கீங்களா? திமுக இந்த பிரச்சாரத்துக்கு முன்பே அவருக்கு முடிச்சிட்டு வந்துறேன், அவருக்கு பதில் சொல்லிட்டு வந்துறேன், அதுக்கு அடுத்தது பேசுவோம். அதே மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டுடைய கடன் எவ்வளோ? வெறும் 55 லட்சம் கோடி. இன்னைக்கு 158 லட்சம் கோடி கடன். இந்த மோடி ஆட்சிக்கு வரும்போது பெட்ரோல் விலை 62 ரூபாய், டீசல் விலை 48 ரூபாய், கேஸ் விலை 450 ரூபாய். இன்னைக்கு மோடி ஆட்சி முடியும் போது 1000 ரூபாய் கேஸ், 100 ரூபாய் பெட்ரோல், 92 ரூபாய் டீசல். இதெல்லாம் யாருக்கு தலையில கட்டுறீங்க? இடையில இன்னைக்கு அடைய லாபத்தை யாருக்கு கொடுக்குறீங்க? இது நேரடியா கேட்கிறோம். இத பத்தி எங்கேயுமே பேச தயாரா இல்ல. நாங்க என்ன சொல்றோம்னா, இடஒதுக்கீடு பத்தி உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன, பிஜேபி ஸ்டாண்ட் என்ன, அதை வெளிப்படையா பேசுங்க. ஓகே, நீங்க சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாம இருக்கு. பெட்ரோல் விலை, டீசல் விலை, சிலிண்டர் விலை, இதெல்லாம் மக்கள் கேட்க மாட்டாங்களான்னு கேட்கிறாங்க. திரு சூர்யா இணைந்திருக்காரு. திரு சூர்யா, இந்த தேர்தலுக்கு முன்பாகவே கேட்கப்பட்ட கேள்விதான் இது. பெட்ரோல் டீசல் விலை என்ன, கேஸ் சிலிண்டர் விலை என்ன, இதெல்லாம் தானே ஒரு தேர்தலில் வேலை பார்க்கும். அதை தாண்டி 10 ஆண்டுகள் ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் இருந்ததுன்னா எப்படி பாஜக தமிழ்நாட்டில் கரை சேரும்?
இல்ல, பெட்ரோல் விலை சொல்லும் போது திமுக நண்பர் ஒரு 10 ரூபாய் குறைச்சிட்டாரு. 2014 73 ரூபாய் இருந்தது பெட்ரோல் விலை. இன்னைக்கு இந்தியாவுல பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல 95 ரூபாய் 96 ரூபாய் இருக்கு. திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய திமுக ஆளக்கூடிய தமிழ்நாட்டுல 100 ரூபாய்க்கு மேல இருக்கு. இதே பக்கத்துல பிஜேபி ஆளக்கூடிய புதுச்சேரியில 10 ரூபாய் கம்மியா இருக்கு பெட்ரோல் விலை. அப்போ 10 ஆண்டுகள்ல 20 ரூபாய் பெட்ரோல் உயர்ந்திருக்கிறது. ஆனா 2014 37 ரூபாய் பெட்ரோல் நாங்க விட்டுட்டு போனோம். 2014 காங்கிரஸ் எங்க கிட்ட மீண்டும் ஆட்சியை கொடுக்கும் போது 2 மடங்கு அதிகமா இருந்தது. 37 இருந்து 74 இருந்தது. நாங்க 20 ரூபாய் தான் 10 ஆண்டுகள்ல பெட்ரோல் விலையை உயர்த்தி இருக்கிறோம். 20 ஆண்டுகள்ல இன்ஃபிளேஷன் ரேட் என்ன, மற்ற விஷயங்கள் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொன்னு, திமுக மேனிபெஸ்டோ வெளியிட்டு இருக்காங்க. அவங்க 68 பக்கம் கொண்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. நாங்க 76 பக்கம் கொண்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கோம். 76 பக்கத்துல முதல் 10 பக்கங்கள் கடந்த 10 ஆண்டுகள் நாங்கள் செய்த சாதனைகள், என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் கொடுத்திருக்கோம், பின்தங்கிய மாநிலங்களுக்கு அடிப்படை கட்டமைப்புல எவ்வளவு முன்னேறி இருக்கிறது. உதாரணமா தமிழ்நாட்டுல ஜல்ஜீவன் திட்டம்னு எவ்வளவு லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்புகளை கொடுத்திருக்கிறோம் அப்படின்ற அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்லியிருக்கோம். திமுக தேர்தல் அறிக்கையில அதெல்லாம் எதுவுமே சொல்ல. ஏனென்றால் நான் சொன்னது போல் அவர்கள் கொடுத்த பிரதான வாக்குறுதிகள்ல 22ல 13 கூட நிறைவேற்றவில்லை. 525 ஏதோ கொடுத்ததுல 20% கூட நிறைவேற்றவில்லை. 1000 ரூபாய் அனைத்து மகளிருக்கும் சொன்னாங்க. இப்ப தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டும்தான் தருவோம்னு சொல்றாங்க. அதனால பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கை இல்ல நாங்க சமீபத்தில் பிரசன்ட் பண்ண பட்ஜெட் ஆகட்டும், இவர்கள் சொன்ன மாதிரி அன்ரியலிஸ்டிக் ப்ராமிஸ் எதையும் சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை ஒப்பிடுறப்போ பிஜேபி தேர்தல் அறிக்கையில புதுசா எதுவும் சொல்லல அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இருக்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லல அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்கல்ல. இல்ல, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை என்னைக்கு அவங்க சொன்னதை நிறைவேற்றி இருக்காங்க சொல்லுங்க. கர்நாடகால யுவ நிதி திட்டம் கொடுக்கிறோம்னு சொன்னாங்க. அதாவது வேலை இல்லாதவர்கள் அனைவருக்கும் மாதம் 3000 தருவோம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொல்றாங்கன்னா, கடந்த அகாடமிக் இயர்ல காலேஜ் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1 வருஷத்துக்கு இந்த திட்டத்தை கொடுப்போம்ன்றாங்க. அப்போ அவங்க கொடுக்க தகுதி என்னன்னா, ஒரு அகாடமிக் இயர்ல வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு 1 வருஷம் தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. ஆனா தேர்தலுக்கு முன்னாடி இதை தெளிவா சொன்னாங்களா? வேலை இல்லாத எல்லாருக்குமே 3000 ரூபாய் மாசம் தரோம் தானே சொன்னாங்க. அதனால இவர்கள் சொல்லக்கூடிய 1 லட்சம் ரூபாய் வருஷம் தரோன்றது எதுவுமே நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள். இந்தியாவுடைய மொத்த பட்ஜெட்டே 45 லட்சம் கோடி தான் ஒரு வருஷத்துக்கு. அதுல 15 லட்சம் கோடி ரூபாய் இந்த ஒரு திட்டத்துக்கு கொடுப்போம்னு சொல்றாங்க. இதெல்லாம் எந்த ஊர்ல வாக்குகளை அந்த கேள்வி இருக்கு. 1 லட்சம் ரூபாய் கொடுப்போன்றது அது வாக்குகளை ஈர்க்குள்ள இல்லங்க. அவங்க மக்கள் இதை நம்புவதற்கு இதே மாதிரிதான் கடந்த தேர்தல் அறிக்கையில ஒரு குடும்பத்திற்கு மாதம் 5000 ரூபாய்னு 72,000 ரூபாய் அனைத்து குடும்பத்திற்கும் தரோம்னாங்க. ஆனா மக்கள் அவர்களை எதிர்கட்சியாக கூட உட்கார வைக்கவில்லையே. இவர்களுடைய திட்டம் எல்லாம் நமக்கு தெரியுமே. இப்போ காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையும் திமுக தேர்தல் அறிக்கையும் என்னவென்றால் கல்வியை மாநில பட்டியல கொண்டு வரோன்றாங்க. யார் அங்க கொண்டு போறது? முதல்ல இது மக்களை ஏமாற்றக்கூடிய அறிக்கைகள் மட்டும்தான் இருக்கே தவிர. திரு கோபண்ணா, இதே மாதிரிதான் போன வருஷமும் போன தேர்தலில் சொன்னீங்க 72,000 ரூபாய் கேரண்டி அப்படின்னீங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சா? இப்ப 1 லட்சம் ரூபான்றீங்க. நிதி எங்கன்னு கேட்க மாட்டாங்களா மக்கள்ன்றார். இல்ல நாங்கள் ஆட்சி காலத்துல, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்துல 9% மேலான நாங்கள் வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கோம். டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி மிகப்பெரிய அளவில் நாட்டு மக்களை வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்றதை யாருமே மறுக்க முடியாது. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? வளர்ச்சி 2 மடங்காக கூட்டுவேன் என்று மோடி பேசினார். 2019 ஆகஸ்ட் 15 டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி பேசுகிற போது 2024 ஆண்டு இந்தியாவின் பொருளாதாரத்தை $5 டிரில்லியன் 5 லட்சம் கோடி டாலராக உலக நாடுகள் வரிசையில் 5வது இடத்திலிருந்து 3வது இடத்திற்கு கொண்டு வருவேன். 390 லட்சம் கோடி மொத்த உள்நாட்டு உற்பத்தியை செய்து காட்டுவேன் என்று மோடி வாக்குறுதி கொடுத்தார். 2024 தேர்தல் வந்துவிட்டது. இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? இலக்கை 2026-27க்கு தள்ளி வைக்கிறார். அதன் மூலம் 3வது முறை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறார். நான் கேட்கிறேன், 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைகிறப்போ
மொத்த உள்நாட்டு உற்பத்தி 50 லட்சம் கோடி ரூபாய். நாங்கள் பதவி விழுகிற 2014 100 லட்சம் கோடி ரூபாயாக நாங்கள் உயர்த்தி காட்டினோம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை. ஆனால் 2014 ஆட்சிக்கு வந்த பாஜக 2024 200 லட்சம் கோடியாக உயர்த்தி இருக்கணும். ஆனால் அதற்கு மாறாக இன்றைக்கு 173 லட்சம் கோடி ரூபாய் தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இருமடங்காக கூட்டவில்லை. தனிநபர் வருமானத்தை பற்றி பேசுவதில்லை. இன்னைக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பற்றி பேசுகிற மோடி அவர்களே, பாஜகவினரே, இந்தியாவில் இருக்கிற தனிநபர் வருமானம் என்ன? 1,72,000 ரூபாய். அது உலக நாடுகள் வரிசையில் தனிநபர் வருமானத்தின் அடிப்படையில் பார்த்தால் 138வது இடத்துல நாம் இருக்கிறோம். இன்னைக்கு வளர்ச்சி மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் பேசக்கூடாது. தனிப்பட்ட இந்தியருக்கு என்ன லாபம் என்று பாருங்கள். ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக நாட்டை மாற்றி இருக்கிறோம். மூணாவது பொருளாதாரமாகணும்னா மோடி கோட்டு போடுங்க. இல்ல, அந்த பொருளாதாரம் இவர்களுக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறிப்பிட்ட சில கோட்டீஸ்வரர்கள் சொத்து குவிப்பதற்குத்தான் பயன்பட்டதே தவிர ஏழை எளியவர்கள் பயன்படுவர்கள் அளவுக்கு அந்த இலக்கு அடையல. சர்வதேச ஆராய்ச்சி நிறுவனம் ஆக்ஸ்ஃபார்ம் 2023 வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவில் 10% மொத்த சொத்து மதிப்பில் 77% சொத்துக்களை குவித்திருக்கிறாங்க. இவர்கள் யார்? இந்த கார்ப்பரேட்டுகள் யார்? மோடியினுடைய நண்பர்கள், தேர்தல் பத்திர நன்கொடை வழங்கியவர்கள். அதே நேரத்தில் 50% அதாவது 67 கோடி மக்கள் இந்தியர்களின் சொத்து மதிப்பில் 3% தான் சொத்து சேர்த்திருக்கிறார்கள். ஆக சமநிலைத்தன்மை இல்லை. குறிப்பிட்ட சில கார்ப்பரேட்டுகள், தொழிலதிபர்கள் சொத்து குவிப்பதற்கு தான் பாஜக ஆட்சி பயன்படுத்தே தவிர சாதாரண ஏழை எளிய மக்கள் பயனடைகிற வகையில் இந்த ஆட்சி இல்லை. அதனால்தான் இன்றைக்கு வறுமையில் பார்த்தா இன்னைக்கு 107வது இடத்துல இருந்தோம், இன்னைக்கு 111வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கோம். உலக பசி குறியீட்டின் அறிக்கையின்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உலக நாடுகள் வரிசையில் வறுமையில் வாடுகிற பட்டினியில் இருக்கிற நாடுகளில் நாம் 111வது இடத்தில் இருக்கிறோம். இதை விட அவமானம் என்ன இருக்க முடியும்? கேட்போம். நான் திரு பொங்கலூர் மணியன் அவர்கள்ட்ட இங்க மத்தியில் நாங்கள் என்ன பண்ணணும்னு பாஜகவும் காங்கிரஸோ இல்லை திமுகவோ இதில் மோதிக்கொள்றாங்க. இன்னைக்கு உங்க பிரதமர் வேட்பாளர் யார்? வெற்றி பெற்றா யார் ஆதரிப்பீங்க? எந்த அரசு அமைவதற்கு உறுதுணையா இருப்பீங்க? அப்படின்ற இவ்வளவு கேள்வியும் அதிமுகவை நோக்கி இருக்கப்போ தான் முதலமைச்சர் கேட்கிறாரு, எதுக்காக தேர்தலில் போட்டியிடணும்னு தெரியாமலே அதிமுக போட்டியிடுது அப்படின்னு. அந்த கேள்விகள் நியாயம் இல்லைன்னு பார்ப்பீங்களா? முதலமைச்சர் எப்படி வேணாலும் பேசுவாருங்க. எரிதடி மாலா பேன போடு, இந்த மாதிரி வேண்டாத வார்த்தைகளை அவர் பேசலாம். அதிமுக அப்படி அல்ல. தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற செய்ய ராஜா பாடுபடுகிறார். கம்யூனிஸ்ட் கட்சி மாநில தேசிய செயல் ராஜா. அதே கேரளாவில் போய் தன் மனையை நிறுத்தி கொண்டு ராகுல் காந்தியை தோற்கடிக்க முயற்சி பண்றார். இப்போ மேற்கு வங்காளத்தில் என்ன பண்றீங்க? இந்தியாவில் இந்தி கூட்டணி இந்தியா முழுவதும் இன்றைக்கு பாருங்க, ஒவ்வொரு மாநிலத்தும் ஒரு நிலைப்பாடு. இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகுன்னு பாருங்க. இப்போ அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பத்திரம் கூட 10,000 கோடியை யார்கிட்ட வாங்கியிருக்குங்க? சூதாட்ட கும்பல், தடை செய்யப்பட்ட லாட்டரி கும்பல் பாஜக வாங்கியிருக்குது, திமுக வாங்கியிருக்குது, மற்ற கட்சிகள் வாங்கியிருக்குது. இவர்கள் எல்லாம் ஊழலை ஒழிப்போம் பேசுறாங்க, நாட்டு மக்களுக்கு நல்ல விஷயம் பேசுறாங்க. ஆனால் அதிமுக அப்படி அல்ல. 133 அறிவிப்புகளை நாடாளுமன்ற தேர்தலுக்கு வெளியிட்டிருக்கிறது. உண்மையை சொன்னா பாஜகவும் காங்கிரசும் திமுகவும் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு இதை செய்வோம் என்று சொல்லணுங்க. அதாவது எந்த ஒரு பொதுக்கூட்டங்களிலும் உருப்படியான விஷயங்களை திமுக பேசல, பாஜக பேசல. ஒருவருக்கொருவர் சேர்த்து வாய் பேசுறாங்க. ஒன்னு பாஜக வேணும் இல்ல வேணான்னு சொல்ற இந்தியா கூட்டணி இப்ப போட்டி அவங்களுக்குள்ளதான மாத்தி அமைச்சிட்டு இருக்காங்க. இல்ல சார், இங்க பாருங்க, எங்களுக்கு பாஜக வேண்டாம், இந்தி கூட்டணி வேண்டாம். தமிழ்நாட்டு மக்களின் நலன் மட்டும்தான் முக்கியம். 40 வென்று இந்தியாவுடைய பிரதமரை தமிழ்நாட்டிலிருந்து தீர்மானிப்போம். அதிமுக தீர்மானிக்குங்க. அப்ப தமிழ்நாடு என்ன தேவையோ அதை நிறைவேற்றுவோம். இப்போ ஒண்ணு இல்ல சார், தேர்தல் அறிக்கையில சொன்ன திமுக கடந்த தேர்தலில் கடந்த விவசாயிகளுக்கு பண்ணிச்சாங்க பாருங்க, கல்விக்கடன் எடுத்து பண்ணிச்சாங்க பாருங்க. அதே மாதிரி இப்போ எடப்பாடியா இருக்கும் போது அவினாசி அத்திக்கடவு, டெல்டா மாவட்டத்தை பாதுகாப்பு வேண்டாம் அறிவிச்சது, அது குடிமராமத்து பணி, அதே மாதிரி 7.5 இப்படி எத்தனையோ சொல்றாரு. ஸ்டாலின் அவர்கள் எதையாவது சொல்ல முடியாம பாருங்க.
செல்லுமிடமெல்லாம் திமுகவை சேர்ந்த வேட்பாளர்களுக்கு அமைச்சர்களுக்கு மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ ஒரு பட்டியல் போட்டாரு சார். 3 ஆண்டு கால ஆட்சியில் லட்சம் இல்ல நம்மை காக்கும் முதலமைச்சர் அப்படி ஆரம்பிச்சு பெரிய பட்டியலே சொன்ன உங்களுக்கு அது வேலைன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. இன்னொரு விஷயம் நீங்க தயவு செஞ்சு மறந்துட கூடாது. 10 வருஷம் நீங்க ஆட்சியில இருந்தீங்க. ஆட்சியில இருக்கும்போது எல்லாருக்கும் செல்போன் சொன்னீங்களா? கொடுத்தீங்களா? பண்ணை மகளிர் குழுக்கள் அமைக்கப்படும் சொன்னீங்களா? செஞ்சீங்களா? வைஃபை இலவசமா வழங்க சொன்னீங்களா? செஞ்சீங்களா? தயவு செய்து நீங்க 10 வருஷம் ஆட்சியில ஒரே நிமிஷம் பெங்களூர் மணிகண்டன் ஒரே நிமிஷம் ஒரே குறுக்கீடு உருவாக்கிட்டு 10 வருஷம் ஒரே குறுக்கீடு 10 வருஷம் ஆட்சியில சொன்னீங்களா? செல்போன் கொடுத்தீங்களா? பண்ணை மகளிர் குழுக்கள் அமைக்கப்படும் சொன்னீங்களா? நீங்க செஞ்சீங்களா? நீங்க செஞ்சீங்களா? அப்படி செய்யல. 3 வருஷம் செய்யல. புரிஞ்சுக்கின்னு பேசணும். நீங்க ஒரே விஷயம் என்னன்னா நீங்க கொடுத்த வாக்குறுதியை எதையாவது நிறைவேற்றினீங்களா? இதுதான் என்னோட கேள்வி. இந்த 10 வருஷத்துல நீங்க ஆட்சியில இருந்த உங்களுடைய வாக்குறுதியை எதையுமே நீங்க நிறைவேற்றல. இதுதான் நிதர்சனமான உண்மை. 2 கட்சி வேண்டாம் மக்கள் சொல்றாங்க. தயவு செஞ்சு நடைபெற போறது நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாட்டை யார் ஆளணும் யார் ஆளக்கூடாது தேர்தல். தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க திரும்ப திரும்ப பிரச்சனைக்கு திரும்புறீங்க. உங்களுக்கு மோடி வேணும்னா சொல்லுங்க. மோடி வேணும். எங்களுக்கு மோடி வேணும். இந்த நாட்டை சீரழிச்ச உங்களுக்கு யார் வேணும்? கடனை ரத்து பண்ணல, நகை கடனை ரத்து பண்ணல, விவசாயிகளுக்கு என்ன பண்ணீங்க? கடன் செய்ய மணிகண்டன் எதை பண்ணீங்க? தயவு செய்து திரும்ப திரும்ப நீங்க தவறான தகவலை திமுக பாஜக இரண்டும் வேண்டாம். நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? இல்ல இல்ல ஒரு இல்ல என்னோட கேள்வி யாரு பண்ணீங்க? இல்ல ஒரு திட்டம் பண்ணீங்க. இல்ல புது குற்றச்சாட்டு வேண்டாம். உங்க கேள்வியை நான் கொண்டு வரேன் திரு மதிவாணன். இது வந்து பாஜக வேணுமா வேணாமா, மோடி வேணுமா வேணாமா, அந்த தேர்தலா இருந்தாலும் அதிமுக இதை வந்து திமுக அரசு எதுவுமே செய்யல அப்படின்னு ஃப்ரம் த டே ஒன்ல இருந்து திமுகவுக்கு எதிராக கொண்டு போனாங்க. அப்புறம் இப்போ வந்து பாஜகவுக்கு எதிரான போட்டியா மாதிரி இருக்கு. ஆனா லோக்கலா இந்த இஷ்யூவை மாத்துறாங்கல்ல, இந்த அரசு என்ன செய்ததுன்னு கேள்வி. அப்ப அதுக்கு ஒரு ஓட்டு இருக்குல்ல? இல்ல நீங்க ஓட் பேங்க்ன்றது திமுக ஓட் பேங்க் இல்ல. நான் அதுதான் அங்கதான் சொல்ல வரேன். அதாவது பிஜேபி என்ன கதை வசனம் திரைக்கதை எழுதி கொடுத்ததோ அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமியும் பொங்கலூர் மணிகண்டனும் போராடுறாங்க. என்ன பிரச்சனைனா நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல யார் இந்த நாட்டை ஆளணும் அதற்கான தேர்தல். நாங்க ஒரு திட்டத்தை சொல்றோம். மோடி நாட்டை ஆளக்கூடாதுன்னு. உங்களோட திட்டம் என்னன்னு தயவு செய்து வெளிப்படையா சொல்லுங்க. யார் இந்த நாட்டை ஆளணும் சொல்லுங்க. இதான் கேள்வி. தயவு செஞ்சு பொங்கலூர் மணிகண்டன் மோடி எழுதிய வசனத்தையோ அமித்ஷா எழுதிய திரைக்கதையோ நீங்க எங்க நடைமுறைப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. உங்களுடைய நோக்கம் என்னன்னா இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்த நினைக்கிறீங்க. உங்களுடைய எண்ணம் ஈடேறாது. நீங்க இது நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேர்தல். இந்த நாட்டை காப்பாற்றப்பட இந்த நாட்டை காப்பாற்ற திரு சூர்யா, பிரதமர் எத்தனை முறை வந்தாலும் கடந்த முறை வந்து தமிழ்நாட்டில் பெற்ற வாக்குகள் எவ்வளோ? ஆன்டி மோடிவே இருந்துச்சு அப்படின்னு அந்த தேர்தலில் வர்ணிக்கப்பட்டது தமிழ்நாட்டில். இன்னைக்கு என்ன மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிரதமர் இத்தனை முறை வரதால ஜெயிச்சிட முடியுமா? பரப்புரையுடைய தன்மையை மாறிடுச்சா? சுருக்கமா இறுதி கருத்தாவே சொல்லிடுங்க. இறுதி கருத்தாவே சொல்றேன், கொஞ்சம் குறுக்கிட வேண்டாம் தயவு செய்து. இப்போ பிரதமர் வந்துட்டதுனால மாறிடுச்சா, பிஜேபி வளர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் தொடர்ந்து பிஜேபி பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பல விவாதங்கள்ல சொல்லிட்டேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 1 மணி நேரம் ஒரு தேர்தல் பரப்புரை பண்றாருன்னா அதுல 50 நிமிடங்கள் பாரதிய ஜனதா கட்சி பத்தியும் நரேந்திர மோடி அவர்கள் பத்தியும் பேசுறாரு. கேட்டா என்ன சொல்றாங்க? மத்தியில நீங்க தானே 10 வருஷம் ஆட்சியில இருந்தீங்க, உங்களுக்கு எதிராக தானே பேச முடியும்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுல தான் நாங்க ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க தானே சொல்றீங்க. எங்களுக்கு கட்டமைப்பு இல்ல, ஆட்கள் இல்ல, வேட்பாளர்கள் இல்ல, ஓட்டு போடுறதுக்கு ஆள் இல்லைன்றீங்க. அப்படி எதுவுமே இல்லாத ஒரு கட்சியை குறித்து 50 நிமிடங்கள் 1 மணி நேரத்துல பேச வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? இரண்டாவது, நேற்று நீங்க எல்லா டிவிலையும் பார்த்திருப்பீங்க,
பத்தி தானே 24 மணி நேரமும் பேசுறீங்க. 3 வருடங்களாக நீங்கள் செய்த அநீதிகளையும் தவறுகளையும் நாங்கள் தானே சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறோம். கடந்த 3 வருஷத்துல அண்ணாமலை இல்ல அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு அண்ணாமலை வேணும்னே தேர்தலை நிறுத்துறதுக்கு வேலை பாக்குறாருன்னு அங்க திமுக மாவட்ட செயலாளர் இருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, கார்த்திக் உள்ளிட்டவங்களாம். ஏங்க நான் என்ன சொல்றேன், அதிமுகவும் சேர்ந்து அதிமுக வேட்பாளர் கூட திமுக பத்தி பேச மாட்டேங்கிறாரு. கோயம்புத்தூர்ல 24 மணி நேரமும் அண்ணாமலை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. திமுக வேட்பாளரும் அண்ணாமலை அவர்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப எங்களுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, உங்களுக்குள்ள ஏதாச்சும் டீலிங் போட்டுட்டு எங்களை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? வெளியே வந்து அவங்களுக்கு இவங்களுக்கும் டீலிங், அவங்களுக்கு இவங்களுக்கும் டீலிங் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இப்ப பிஜேபியை கண்டு மற்ற கட்சிகள் எல்லாம் உள்ளுக்குள் சமரசம் வைத்துக் கொண்டு பிஜேபி வந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்களா அப்படின்ற கேள்வியும் எங்களுக்கு வருது. இப்போ பிஜேபி தானே 3 வருஷத்துல ஒரே ஒரு கருத்துல இறுதி கருத்து 3 வருஷத்துல நீங்க செஞ்ச ஆவின் ஊழல்ல இருந்து இந்த டிஎன்இபி எலக்ட்ரிசிட்டி போர்டு பிஜேபி ஊழல்ல வந்து தகுதி கிடையாது. 7 லட்சம் கோடி ஊழல் செய்தது மோடி. தேர்தல் பத்திரத்துல ஊழல் பண்ணது மோடி. ஆவின்ல விலை உயர்வுன்னு தான் களத்துல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆவின் விலை உயர்வு, எலக்ட்ரிசிட்டி விலை உயர்வுன்றீங்க. ஆனா ஊழல் மாத்தி சொல்றீங்க. எதை சொல்றீங்க? இல்ல ஆவின் ஊழல் அது என்னன்னா, இந்த கவர்மெண்ட் நிறுவனங்கள் ஆவின் கிட்ட கொள்முதல் பண்ணாம தனியார் கிட்ட கொள்முதல் பண்றதுக்கு டெண்டர் விட்டாங்க. அதை நாங்கள் எதிர்த்த பிறகு அதை மாற்றிக்கொண்டு அதாவது சூர்யா, நீங்க தவறான தகவலை பொது வெளியில பதிவு பண்ண முயற்சி பண்றீங்க. நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த 10 வருஷத்துல இந்த மோடி செய்த ஒவ்வொரு குளறுபடிகளை தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. நீங்க சொல்றீங்கல்ல பெட்ரோல் டீசல் பத்தி பேசும்போது, கேஸ் பத்தி பேசும்போது 2014ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல க்ரூட் ஆயிலோட பிரைஸ் $111. இன்னைக்கு எவ்வளவுக்கு வாங்குறீங்க? ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அப்புறம் தயவு செய்து வெளிப்படையா சொல்லுங்க பாப்போம். இடையில வந்து செஸ் சர்ச்சார்ஜ் போட்டு எவ்வளவு நீங்க கொள்ள அடிக்கிறீங்க? இது சராசரி ஒவ்வொரு குடிமகன்கிட்ட நீங்க காசு வாங்குறீங்க. ஆனா நீங்க தயவு செய்து கார்ப்பரேட் நண்பர்களை உட்கார்ந்து பேசாதீங்க. ஏழைகளுக்கு உட்கார்ந்து பேசுங்க. வளர்ச்சி கொடுப்பேன்னு சொல்லுங்க. நீங்க எந்த இடத்துல வளர்ச்சி கொடுக்கல, தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு 2-3 விஷயத்தை பேசுங்க. நீங்க வெளிப்படையா பொய்யான தகவலை நீங்க பொது வெளியில பேசுறீங்க. 10 லட்சம் கோடி கொடுத்தேன்றீங்க. நேரடி வரி வருவாய் தமிழ்நாட்டுக்கு நீங்க கொடுத்தது வெறும் 5 லட்சம் கோடி தான். அதே மாதிரி எய்ம்ஸுக்கு நிதி கொடுத்தேன்றீங்க 1960 கோடி. எங்க எய்ம்ஸ் கொடுத்தீங்க? இதுவரை ஆரம்பிச்ச எய்ம்ஸ்லாம் எங்க? அதே மாதிரி மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 63,646 கோடி கொடுத்தேன்றீங்க. எங்க கொடுத்திருக்கீங்க? என்னைக்கு கொடுத்தீங்க? தயவு செஞ்சு வெளிப்படுத்துங்க. சாகர்மாலா திட்டத்துக்கு 2 லட்சம் கோடி கொடுத்தேன்றீங்க. பொய்யான தகவல். அதே மாதிரி கடன் கொடுத்து சிறு குறு நிறுவனங்களுக்கு கொடுத்த கடன் 2 லட்சம் கோடிய நாங்க திரும்ப கட்ட போறோம். அத வந்து நீங்க வளர்ச்சி கொடுத்தேன்னு பேசுறீங்க. இப்படி பொய்யான தகவலையே நிர்மலா சீதாராமன்ல இருந்து, அமித்ஷால இருந்து, ராஜ்நாத் சிங்ல இருந்து, மோடில இருந்து, எச் சூர்யா வரைக்கும் மொத்த பிஜேபி நண்பர்களும் பொய் மட்டும் தான் பேசுறீங்க. திரு கோபண்ணா, முன்னாடி அந்த தேர்தல் இருந்த போது மோடி வந்தாலே கருப்பு பலூன் பறக்க விட்டாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா இன்று விருந்தினர் போல 9 முறை வருகிறார், பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இன்னைக்கு ஆன்டி மோடி வேவ் தமிழ்நாட்டில் இல்ல அப்படின்றாங்க. இந்தியாவிலேயே ஒரே ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத ஒரு மாநிலம் இருக்குன்னா அது தமிழ்நாடு. அதற்காக 9 முறை இல்லை 90 முறை வந்தாலும் ஒரே ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் அன்னை சோனியா காந்தி, கலைஞர் இருவரும் இணைந்து கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றதைப் போல இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி, தளபதி மு.க. ஸ்டாலின் ஆகியோர் கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறார்கள், ஆதரிக்கிறார்கள். ஏன்னா நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் காங்கிரஸ் கட்சி கொடுத்த வாக்குறுதிகளுக்கும் திமுக கொடுக்குற வாக்குறுதிகளுக்கும் ஒற்றுமை இருக்குது. அதற்கு என்ன காரணம்னா, சமூக நீதியில் எங்களுக்கு அக்கறை இருக்குது, இடஒதுக்கீட்டில் எங்களுக்கு அக்கறை இருக்குது. ஆனால் இதை பற்றியெல்லாம் பாஜக தேர்தல் அறிக்கையில் எதுவும் குறிப்பிடலை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குவோம், டிப்ளமோ அல்லது பட்டதாரிகளுக்கு 25 வயதிற்குள் பயிற்சியின் போது ஆண்டுக்கு 1 லட்சம் கொடுப்போம், மாதம் 8,350 ரூபா கொடுப்போம், கல்வி கடன் ரத்துன்னு சொல்லியிருக்கிறோம், நீட்டு ரத்துன்னு சொல்லியிருக்கிறோம்,
சுவாமிநாதன் குழு பரிந்துரைப்படி குறைஞ்சபட்ச ஆதரவு விலை, பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் வழங்குகிற மகாலட்சுமி திட்டம், மீனவர்களுக்கு டீசலுக்கு மானியம், 100 நாள் வேலை திட்டத்தில் 1 நாள் வீதியை 400 ரூபாய், சிறுபான்மையினருக்கு அரசமைப்பு சட்டப்படி பாதுகாப்பு, சரி ஓகே ஓகே 12ஆம் வகுப்பு வரை மதிய உணவு, சரி ஓகே ஜாதிவாரி கணக்கெடுப்பு. ஜாதிவாரி கணக்கெடுப்பை பாஜக ஏற்றுக்கொள்ளுகிறதா? இடஒதுக்கீட்டை எதுக்கு ஏற்றுக்கொள்கிறதா? தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த மண்ணில் சமூக நீதிக்கு எதிராக செயல்படுகிற பாஜகவை நிச்சயம் மக்கள் புறக்கணிப்பார். ஒரே ஒரு கேள்வி கார்கே, இல்ல அதாவதுங்க, இன்றைக்கு நான் சொல்றேன், அண்ணன் கோபண்ணா அப்பள சொன்னாரு, ராகுல் காந்தி வந்த கூட்டத்திற்கு வரலாற்று சிறப்பு கூட்டம்னாரு. எடப்பாடியார் கூடுகிற ஒவ்வொரு கூட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் சொல்றாங்க. இன்றைக்கு பாருங்க, இப்போ உங்க தந்தி தொலைக்காட்சியோட போயிருக்காங்க, அந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட்டியிருக்காங்க. அங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, திமுக மீது கடும் அதிருப்தி, பாஜகவை இங்கே வளர்த்து விட கூடாது என்று மக்கள் விரும்புறாங்க. நீங்க சொல்லி ஏமாற்றிய திமுக கடந்த காலத்தில் செஞ்சது அதிமுக. சிறுபான்மையின மக்கள் இந்த மக்களுக்கு பண்ண துரோகத்தை யார் எந்த இடத்துல மன்னிக்க மாட்டாங்க. இந்த தேர்தல்ல நீங்க பாப்பீங்க பணியை செய்து அதிமுக. திமுக செய்திருக்கிற ஒவ்வொரு ஊழலையும் இன்னைக்கு மக்கள் புரிஞ்சுக்காங்க. ஊழலை பத்தி பேசக்கூடாது. உலகத்திலேயே ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சியோட ஒதுக்கினாலே நேரடியா போயிட்டு ஜெயில கம்பி என்னது ஊதுபத்தி உருட்டுறது உங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த நாட்டு மக்கள் நீங்க ஊழல் பேசுறீங்க. யாரும் மறக்கல. செவ்வூர் நாட்டு மக்கள் யாரும் மறக்கல. சார், இரண்டு கட்சியும் வீழும். ஒரே ஒரு போப்பண்ணா அவர்கள் வந்து கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டம் காமராஜர் இருந்தப்பவே இல்லைன்றாரு. அண்ணாமலை அவர்கள் ஜெயிக்கக்கூடிய தொகுதியில எவ்வளவு கூட்டம் போட்டாலும் அது வந்து பிரயோஜனம் இல்லாத ஒரு கூட்டம் என்பது எங்களுடைய கருத்து. ஓகே மதிவான் முடிச்சுங்க சுருக்கமா. அதாவது இந்த நாட்டு மக்களை காப்பாற்றணும்னா, இந்த நாட்டை காப்பாற்றணும்னா இந்த மோடியை வீட்டுக்கு அனுப்பணும். இந்த மோடி கூட இருந்து 10 வருஷம் அவர்களுக்கு எல்லா வகையிலுமா சப்போர்ட்டா இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ண அதிமுகவையும் மோடியையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது ஒவ்வொரு குடிமக்களுடைய கடமை. பாப்போம் இந்த தேர்தல் எவ்வாறு இருக்க போகிறது, தமிழ்நாட்டில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, இந்த பரப்புரை மாற்றி இருக்கிறதா, இல்ல இந்த 10 ஆண்டுகளுடைய சூழல் 5 ஆண்டுகள் சூழலா, இல்ல 3 ஆண்டுகள் ஆட்சியின் சூழலா, எது மாற்றப் போகிறது பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றிகளே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சி.